திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. ஏழை எளிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்கள் பண்டிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கு காலையிலே நல்ல சிற்றுண்டி வழங்க முடியவில்லை, 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது என்ற கவலையின் சஞ்சலத்தில் சரியான உணவு தர முடியாமல் சில வேளைகளில் பசியும் பட்டினியமாக கூட அந்த குழந்தைகளை அனுப்ப வேண்டிய நிலை ஏற்படுகின்ற போது செல்வந்தர் வீட்டு பிள்ளை, மாடியிலே வசிக்கக்கூடிய பிள்ளைகள் என அத்தனை பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்படுகின்ற திட்டமும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றியதோடு 1,30,00,000 பெண் பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையாக 3000 ரூபாய், கோடைகால சரப்பு தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயை இல்லத்தரசிகளின் வங்கிக் கணக்கினை செலுத்திய முதலமைச்சரின் சார்பில்தான் செந்தில் செல்வதற்கு உதயசூரியனில் வாக்கு கேட்டு நான் உங்கள் முன்னால் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நாட்டின் கோடான கோடி மக்களுடைய நல்லாசியை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இனி வருங்காலத்தில் என்னென்ன திட்டங்களையெல்லாம் நாங்கள் செய்து காட்டுவோம் என்று அறிவித்திருக்கின்றார். அப்படி எண்ணற்ற பல திட்டங்கள் இந்த சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட 5900 கோடி இப்பொழுது ஒதுக்கியுள்ளது. அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் காவிரிக்கு தண்ணீரே வராது. அப்படிப்பட்ட பேராபத்து வருகிறபோது பஞ்ச பிரதேசமாக பட்டினி பிரதேசமாகி எத்தியோப்பியாவைப் போல எலும்பும் தோலுமாக பிள்ளைகள் காட்சியை கொண்ட ஒரு கொடூரமான நோயை ஏற்படக்கூடும் என்று பயந்து நான் ஊரூராக சென்று வந்தேன். கட்சியின் கொடியை கட்டிக்கொண்டல்ல, எந்த கட்சியின் பெயரை நான் சொல்லி எங்களுடைய இயக்கத்தின் பெயரை கூட சொன்னதில்லை. கடந்து சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டிய இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க நான் பாடுபடுவேன். திராவிட இயக்கத்தை அளிப்பேன் என அண்ணாமலை கூறி வருகிறார். பல பேரின் தியாகத்தில் வளர்க்கப்பட்ட இந்த திராவிடத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. வடநாட்டுக்கு எச்சரிக்கை விடுக்கும் தலைவராக முதல்வர் ஸ்டாலின் உயர்ந்து வருகிறார். தேர்தலில் உதயசூரியன் சின்னம் மற்றும் தோழமை கட்சிகளின் சின்னங்கள் வெற்றி பெற்று 200க்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றார். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேசினார். 31 லட்சம் பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3000 ரூபாயும், கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை இல்லத்து அரசிகளினுடைய வங்கி கணக்கிலே செலுத்திய முதலமைச்சரின் சார்பில் தான் செந்தில் செல்வனுக்கு உதயசூரியனில் வாக்களியுங்கள் என்று நான் உங்கள் முன்னால் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நண்பர்களே, உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் என்னை விட நாடாளுமன்ற நாவலர் பலரை பார்த்திருக்கிறார். அவருக்கு தெரியும், உலகத்தில் வேறெந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விட நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் மிக உயர்ந்தது. அவ்வளவு சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் நமது முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த விழுமியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்தார்.